அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. கோழி படக்கோழி எனக்கொத்தி திங்கிற படுபாவே ஆத்தி அடியாத்தி என சுத்த வைக்கிற சுதியத்தே. இந்த பாடலை விட இந்தியா முழுக்க ஹிட் ஆனது அடுத்த பாடல் உங்களோட டிஎஸ்பி கூட சேர்ந்து, டிஎஸ்பி சார் கூட ரிங்கரிங்கா. ரிங்கரிங்கா, ஆமா. அந்த பாடல் அனுபவம் எப்படி இருந்தது? சொல்லுவாங்களே, நம்மளோட பெஸ்ட் வந்து கொடுக்க 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 ఎర్ర బస్సు ఎక్కి ఎక్కి రోతే పుట్టి ఎర్ర బస్సు మీద నాకు మోజే పుట్టి ఎర్రకోట చేరినాక ఎదురు చూసినా రింగ 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 రే. அதே மாதிரி நீங்கள் பாடி இன்னொரு ஹிட்டான பாடல் வந்து மியா மியா பூனை. அண்ணா வர சொன்னாங்க, ட்ராக் பாட சொன்னாங்க. ஏதோ டியூனும் தரல, லிரிக்கும் கொடுக்கல. ஓகே, எழுதிக்கோங்க பிரியா, மியா மியா பூனை அப்படின்னு. அண்ணா என்னன்னா ஏதாச்சும் பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் நான். இல்லை இதான் லிரிக்கு அப்படின்னு. மியா மியா பூனை அப்படி பாட சொன்னாங்க. சரி, நானும் பாடினேன் மியா மியா பூனை அப்படி பாடிட்டு, பிரியா இது வந்து நார்மலா பாடாம வேற மாதிரி பாட முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. எது மாதிரி நான் கொஞ்சம் பேசியா கொஞ்சம் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணா எப்படி பாடுவாங்க, மியா மியா பூனை. இசைஞானி இளையராஜா ஐயா அவர்களை எப்போ சந்திச்சிங்க? எப்படி அவருடைய மேடைகளில் பாடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் பெற்றீங்க? நான் ட்ராக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சாங்ஸ்லாம் அவருக்கு பாடிட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க, பாட்டு சொல்லி கொடுக்குறவங்க வாசு அண்ணான்னு இருக்காங்க. அப்போது சார் ஒன்றும் வரலம்மா, சார் பாட்டு பாட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் கண்ணை மூடி இப்படி கஞ்சோலில் கேட்டுட்டு இப்படி எதுவும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். திடீர்னு கண்ணு திறந்து பார்த்தா அவர் சார் நின்றுட்டு இருக்கிறாரு. பார்த்துட்டு எனக்கு கண்ணிலேருந்து தண்ணியாக வருது, எனக்கு பயம் வேற. எனக்கு ஆயிரம் மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள் பாடுங்கள், காதல் தேவன் காவியம் நீங்களோ நாங்களோ, நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள், ஆயிரம் மலர்களே மலருங்கள். பிறந்த சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்து பிறந்த தமிழுக்கு முதல் வணக்கம். அன்பிற்கினிய ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இது உங்கள் ஆதன் சினிமா வழங்கக்கூடிய சிந்து பைரவி நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் பேசுவதற்காக ரசித்து பெற்ற பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் பிரியா ஹேமேஷ் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கின்றார். இவர்களுடைய பாடல்கள் தமிழகம் மட்டுமல்லாமல், தென் இந்தியா மட்டுமல்லாமல், ஏன் இந்தியா முழுக்க ஒலித்த மிக பெரும் பாடல்களாக அநேக பாடல்கள் விளங்குகின்றன. அவருடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், அவருடைய திரை பயணம் பற்றி, திரை இசை பயணம் பற்றி தெரிந்து கொள்வோம். பாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நன்றி எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. அண்டு எங்களுடைய நிகழ்ச்சியில் எத்தனையோ இசை ரசிகர்கள் உங்களை மாதிரி நிறைய பாடகர்கள் எங்களை கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ கமெண்ட்ஸில் கேட்ட ஒரு பாடகரில் நீங்கள் வந்து எங்கள் கூட பேசுகிறதுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய ஃபேமிலியிலேயே இசை அப்படிங்கிற விஷயம் ரொம்ப வந்து ஒன்றித்த ஒரு விஷயமா இருக்குது. உங்கள் அப்பா பாடகர் அப்படின்னு வரும்பொழுது, அப்பா கச்சேரியில் பாடிக்கிட்டு இருந்தாங்களா? என்ன மாதிரி? அப்பா கச்சேரியில் பாடிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அப்பா பேசிக்காக பிஎஸ்என்எல் ஸ்டாஃப். அவர் சின்ன ஒரு இதில் இருந்துட்டு பொசிஷனில் இருந்துட்டு அவர் வந்து பசங்களை எப்படியாச்சும் அவர் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அவர் பாடுறதுக்கு. ஸோ கேள்வி ஞானத்தில் ஆரம்பிச்சு அப்புறமா அவரே ஹார்மோனியம் அவரே பார்த்து வாசிக்க ஆரம்பித்தார். அப்புறமாடி சரி ஓகே பசங்களை வந்து ஏதாச்சும் ஒரு மியூசிக் லைனில் கொண்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு எங்களை கொண்டுட்டு வந்தார். அண்ட் எனி பர்டிகுலர் வாய்ஸஸ் அவர் பாடிக்கிட்டு இருந்தாங்க? ஃபேமஸ் ஐயாவோட வாய்ஸஸ். ஆமாம். ஸோ சின்ன வயசுலேருந்தே மியூசிக் கேட்டு ஆமாம். உங்களுடைய பாடல்களில் நான் நோட் பண்ண ஒரு விஷயம், இல்லை எல்லாருமே நோட் பண்ணுவோம், ஆங்கில உச்சரிப்பு ரொம்ப அழகாக பண்ணுறீங்க. நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் முடிச்சிருந்தீங்க? ரொம்ப அழகாக இருக்கு உங்களுடைய ஆங்கில உச்சரிப்பு. படிக்கல. ஆக்சுவலாக நான்
பண்ணது வந்து இங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், ட்ரிப்ளிகேனில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சு, தமிழ் மீடியம் தான் படித்தேன். அதுக்கப்புறமா 5th இருந்து அப்புறமா கொஞ்சம் நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கிலீஷ் ஆக்சென்ட்லாம் வந்து கொஞ்சம் பெட்டராக பேசுகிறேன்னா அப்புறமா இங்கிலீஷ் மீடியம் அங்கேருந்து நான் ஜாயின் பண்ணேன். அங்கேருந்து கொஞ்சம் அப்புறமா மியூசிக் சின்ன வயசுலேருந்தே மியூசிக்ன்றதுனால மியூசிக் லைன் ஆஃப்டர் 10th வந்து மியூசிக்லேயே வந்து மியூசிக் டீச்சர் ட்ரைனிங் அப்புறமா பிஏ மியூசிக் அப்புறமா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணேன். அது அப்படியே போயிடுச்சு, அவ்வளோதான். நல்ல ஒரு உச்சரிப்பு, ஆங்கில உச்சரிப்பு, நல்ல ஒரு அழகான உச்சரிப்பு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சொல்கிறது கேட்குறேன். இல்லை, நிஜமாலுமே அந்த உச்சரிப்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஆங்கில உச்சரிப்பை காட்டிலும் நல்ல அந்த தேர்ச்சி பெற்ற உச்சரிப்புகள் தான் உங்களுடைய வார்த்தைகள் இருக்கு. தேங்க்யூ. ரொம்ப சின்ன வயசுல கச்சேரிகள்லாம் பாடும் பொழுது 5 வயசுல பாட ஆரம்பிச்சு நிறைய இந்த என்ன சொல்றது, ரொம்ப நேரம் காத்திருந்தெல்லாம் பாடுவீங்க அப்படின்னு. ஆமாம். ஆக்சுவலாக 5 இயர்ஸ்னால் ரொம்ப குட்டியாக இருப்பாங்க. ஸோ ஸ்டேஜில் போயிட்டு அவங்கள போய் இப்போ எல்லா சிங்கர்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க. அதுவும் நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய மேடைன்னா ரகுராஜ் சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மிகப்பெரிய மெல்லிசை கலைஞர்கள். அவர் ட்ரூப்னா வந்து ஏகப்பட்ட பெரிய ஆர்கெஸ்ட்ரா. அந்த ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் போய் அப்பா போய் பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் மியூசிஷியன்ஸ் இருப்பாங்க. அப்போ அங்கே பாடுறவங்களே 3 ஃபீமேல் சிங்கர்ஸ், சீனியர் சிங்கர்ஸ், 4-5 பேர் மேல் சிங்கர்ஸ், அது மாதிரி இருக்கிற ஒரு ட்ரூப் இது. அதில் போயிட்டு அப்பா போய் அங்கே போய் பர்ஃபார்ம் பண்ண வைக்கணும்னு அப்பாவுக்கு ரொம்ப ஆசை. என்னோட சிஸ்டரும் பாடுவாங்க. ஸோ எங்கள் 2 பேருமே, நான் வந்து MS ராஜேஸ்வரி அம்மா பாட்டுலாம் பாடுவேன். என் சிஸ்டரும் நானும் வந்து சூலமங்கல சகோதரிகள் அவங்களோட வாய்ஸஸ், அப்புறமா வந்து அஞ்சலி பாட்டலாம். ஸோ அவ்வளோ ஒரு 3.5 hours ஷோவில் வந்து அந்த ஒரு சாங் இல்லைன்னா 2 சாங் பாடுறதுக்கு அது ரொம்ப கஷ்டமாதாமா. எப்போ இசை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்தது உங்களுக்கு? இசை வந்து 5 வயசுல அப்பா வந்து ஹார்மோனியம் வாசிச்சுட்டு இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அந்த இசை பற்றி ஒன்றுமே தெரியாது. அப்பா இதுக்கும் கூப்பிடுறாரு, விளையாடுறத விட்டுட்டு இதை கூப்பிடுறாரு, அப்போல்லாம் ஒன்றுமே தெரியல. அப்புறமா ஒரு 9-10 இயர்ஸ் ஆகும்போது தான் மியூசிக்னா என்னன்னு தெரிய ஆரம்பிச்சது. அப்போ வந்து ஒரு பாட்டு 2 பாட்டு அப்படி தான் பாடிட்டு இருப்பேன், ஒரு சைல்டு வாய்ஸ் மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போகும்போது கச்சேரியிலேயே வந்து ஒரு மெயின் சிங்கராக வரும்போது தான் நம்மளுக்கு தெரிய வந்தது, நான் எப்படி பாடுறேன், மியூசிக் கற்றுக்கணும், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த கச்சேரியில் ஒரு மெயின் சிங்கராக வந்து பாடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் வந்தது அந்த டைமில். அப்புறமா தான் இசைனா இல்லை நான் அதை கற்றுக்கணும், அதில் இருக்கிற விஷயங்களை கற்றுக்கணுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. நீங்கள் சின்ன வயசுல நீங்க கேட்டு ரசித்த பாடல்கள்னா எதெல்லாம் சொல்லுவீங்க? என்ன பாடல்கள் கச்சேரியில் பாடுவீங்க நீங்கள் சின்ன வயசுல? மோஸ்ட்லி MS ராஜேஸ்வரி அம்மா சாங்ஸ் தான். எக்கா எலக்கா, பாப்பா பாடும் பாட்டு, அப்புறமா வந்து புது பெண்ணின் மனதை தொட்டு போகிறவரை, அப்புறமா பானுமதி அம்மாவோட வாய்ஸ், அசைந்தாடும் தென்றலை, அழகான பொண்ணு தான், அது மாதிரி வாய்ஸஸ் தான். அந்த ஒரு 10-12 இயர்ஸ் வரைக்கும் தான். அதுக்கப்புறமா தான் நிறைய மெயின் சாங்ஸ்லாம் பாட ஆரம்பிச்சேன் நான். இசை அப்படிங்கிறது நீங்கள் ஆரம்ப காலத்தில் கச்சேரிகளில், அதாவது மேடை பாடகர்களாக இருக்கும் பொழுது முறைப்படி இசை எப்போ கற்றுக்க ஆரம்பிச்சிங்க? முறைப்படி இசை அப்பா வந்து பேசிக் அப்பா வந்து போட்டது தான், ஒரு பிள்ளையா சுழி போட்டது அப்பா தான். இன்னைக்கு கூட சொல்லுவாங்க, நீங்கள் ஸ்ருதியோட ஒரு தாளம் எல்லாமே எனக்கு தெரியுதுன்னா கண்டிப்பாக அது அப்பா தான். அதுக்கப்புறமா தான் வந்து நான் ப்ராப்பராகவே மியூசிக் கற்றுக்க ஆரம்பித்தேன். அது ஆனால் கண்டினியூவாக எனக்கு நல்லா கற்றுக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு இருக்கும் போது, பட் அந்த ஸ்ருதி, பேசிக்கான அந்த ஸ்ருதி, இதுதான் தாளம், அந்த டெம்போ விட்டு எதுவுமே பாடக்கூடாதுன்னு சொல்லி தந்தது அப்பா தான், பேசிக் குரு. அதுக்கப்புறமா வந்து சுலக்ஷனா சம்பத் அவர்கள் கிட்ட நான் ஒரு 2.5 இயர்ஸ் நான் அவங்க கிட்ட கற்றுக்கிட்டேன். அப்புறமா அதையும் மீறி அப்புறமா மியூசிக் அகாடமியில் டீச்சர் ட்ரைனிங் பண்ணும்போது தான் ஃபுல் ஸ்ட்ரெச்சாக இதுதான் கர்நாடிக் மியூசிக் அப்படின்னு ஒரு ப்ராப்பராக கற்றுக்கிட்டது அங்கே தான். உங்களுடைய மேடை கச்சேரி அனுபவங்கள் பற்றி எப்படி இருந்தது அந்த அனுபவங்கள்? ஏன்னா அது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை, நமக்கு பார்க்கறதுக்கு யாரோ வராங்க பாடுறாங்க போகிறாங்க அப்படின்னு இருக்கும். பட் ஆனால் அது ஒரு இல்லை, எனக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் ஒரு பிளேபேக் சிங்கர்னால் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன்னா அந்த மேடை கச்சேரி தான் எனக்கு வந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அங்கே தான் கொடுத்து, அங்கே தான் ஒரு விஷயமும் கற்றுக்கிட்டு நான் வந்து இங்கே ஒரு பிளேபேக் சிங்கராக பாடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அது. ஏன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப், ஆமாம், வெரைட்டிஸ் ஆஃப் சாங்ஸ், டிஃப்ரெண்ட்டான ஜானர்ஸ், டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜஸ் எல்லாமே அங்கே இருந்து தான், எல்லாமே அது மாதிரி தான்.
உங்களுடைய இசைக்கல்லூரி பயணம் எப்படி இருந்தது? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அங்கே பார்த்தீங்கன்னா அப்போது ரொம்ப பிஸி டைமாக இருந்த கச்சேரியில் ரொம்ப பிஸியஸ்ட் டைம் என்னோடது. அப்போ வந்து நான் ஆஃப்டர் என்னோட ஸ்கூல் முடித்த உடனே போகணுன்ற ஒரு கட்டாயம், எதுனா படித்தே ஆகணும், ஏன்னா மியூசிக்லேயே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி. அப்போ வந்து நான் லக்ஷ்மண் ஸ்ருதி அவங்களுக்கு நான் நிறைய ஒரு லீடிங் ஆர்கெஸ்ட்ராவில் நிறைய பாடிட்டு இருந்தேன். ஸோ அவுட்டோர்ஸ் போயிட்டு வந்துட்டு மறுபடியும் 10 o'clock 9 o'clock வந்து கிளாஸஸ் இருக்குன்னா மறுபடியும் மார்னிங் வந்துட்டு ஏர்லி மார்னிங் தான் வந்திருப்போம். 7:30 அகைன் குளிச்சுட்டு மறுபடியும் கிளாஸஸ் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு மறுபடியும் ஈவினிங் அது மாதிரி இருக்கும். கச்சேரி போகணும். ஆமாம், அடுத்த நாள் டெஸ்ட் ஏதாச்சும் எக்ஸாம்ஸ் இருக்கும், அது மாதிரி போயிட்டு. பட் ப்ராப்பராக எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆஃப்டர் என்னோட மியூசிக் அகாடமி அங்கே படித்த அப்புறமா தான் இதுதான் ராகம், இந்த ராகத்துக்கு இப்படி தான் வந்து அழகு கொடுக்கணும், எந்த ராகத்தில் என்ன பாடணுன்றது நான் அங்கே தான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப நேரம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். அதனால ஏதாவது ஒரு பாடல், நீங்கள் ஆரம்ப காலத்தில் பாடிய ஒரு பாடல் அல்லது உங்களை இசைக்கல்லூரி நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு பாடல், ஓகே, ஏதாவது ஒரு பாடல். அசைந்தாடும் தென்றலே தூது செல்லாயோ, தேனமுதான கவி பாடி செய்தி சொல்லாயோ, அசைந்தாடும் தென்றலே தூது சொல்லாயோ. ஒரு நல்ல ஒரு சாங். எனக்கு அப்பெல்லாம் வந்து இவங்க தான் பானுமதி அம்மாவா அப்படிலாம் இல்லை, அப்பா சொல்லி கொடுக்கறது அப்படியே நான் பாடுவேன். பட் அவங்க சாங்ஸ்லாம் இப்ப கேட்கும்போது பிரமிச்சு பாக்குற மாதிரி இருக்கும். மிகப்பெரிய நடிகை, அதே மாதிரி மிகப்பெரிய பாடகி. நல்ல ஒரு பாடகி, வர்ஸ்டைல். அப்போ ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானன் அவங்க. உங்க இசைக்கல்லூரி நீங்க கத்துக்கிட்ட ஏதாவது ஒரு பாடல்? என்றைக்கு சிவ கிருபை வருமோ ஏழை, என் மன சஞ்சலம் வருமோ, என்றைக்கு சிவ கிருபை வருமோ ஏழை, என் மன சஞ்சலம் வருமோ, என்றைக்கு சிவ கிருபை வருமோ ஏழை, என் மன சஞ்சலம் வருமோ, என்றைக்கு சிவ கிருபை வருமோ. நீங்க இந்த பக்கம் நீங்க டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா மார்கழி மாத சபாக்கள்ல நீங்க ஒரு இடம் பிடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவ்வளோ அழகா இருக்கு உங்களுடைய பாடல்கள். நீங்க என்ன இவ்வளோ ஃபாஸ்ட் நம்பர்ஸ் பாடியிருந்தாலும் அவங்களா இவங்க இந்த பாட்டு பாடுறாங்க அப்படின்ற அளவுக்கு இருந்திருக்கும். கண்டிப்பா மீண்டும் இனி வருகிற காலங்களில் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் கிடைச்சா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். எங்க இருந்து அப்படியே கச்சேரியிலேருந்து சினிமா பாடுறதுக்கு எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? எப்படி இந்த பக்கம் வந்துச்சு? கச்சேரி பிஸியாக பாடிட்டு இருக்கும்போது அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஆசை. அப்போது இந்த கேசட்ஸ் கம்பெனிலலாம் நிறைய டிவோஷனல் கேசட்ஸ், சிம்ஃபனி, ஸ்ருதிலயா, அது மாதிரி நிறைய கேசட்ஸ் கம்பெனி இருக்கும். அதில் அப்பா வந்து அப்போது லீடிங்கில் இருந்தவங்க வந்து மகாநதி ஷோப்னா, வீரமணிதாசன் அவர்கள், வீரமணி கண்ணன், அது மாதிரி நிறைய இருந்தாங்க. அப்பாவுக்கு அட்லீஸ்ட் ஒரு கேசட்டில் நாச்சு டாட்டர் பாட வைக்கணும்னு ரொம்ப ஆசை அவருக்கு. பட் நிறைய கேசட்ஸ் கம்பெனியில் போயிட்டு அப்பா ஏறி இறங்கி கேட்டிருந்தாரு. அப்பா அவங்களுக்கு என்னன்னா ஒரு ஃபெமிலியரான ஒரு ஃபேஸஸ் இருக்கணும், மற்றவங்களாம் பிளேபேக் சிங்கர்ஸ், அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமா அப்பா யோசிச்சாரு, சரி சடனா அப்பா என்ன பண்ணாரு தெரியல, அவரே லிரிக் எழுத ஆரம்பிச்சிட்டாரு, அவரே டியூன் கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறமா அவரோட பேங்க் லோன் வாங்கி கொடுத்து அவரே ஒரு ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணி டாட்டரை வந்து நான் பாட வைக்கணும், இந்த கேஸ்ல ஒரு ஆடியோ இதுல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சடனா ஒரு பிளான் பண்ணி அப்பா எடுத்தாரு டிசிஷன். அந்த இதுல கிருஷ்ணராஜ் சார் அவர்கள், நான் ஒரு அப்பா 2 சாங் நான் அதில் பாடினேன். என்னோட ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். ரெக்கார்டிங் ஸ்டுடியோ இதுதான், ரெக்கார்டிங்னா இப்படி இருக்கும்னு காட்டினது அப்பா தான். அந்த ஒரு ஆல்பம் மூலயமா தான் அது நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஸ்டார்ட் பண்ண மூலயமா அந்த ஸ்டுடியோ எங்கே பாடினேன்னா ஸ்ருதிலயான்னு.
மீரா கிருஷ்ணன் மேமோட அவங்களோட ஹஸ்பண்டோட ஸ்டூடியோ. ஸோ அங்கே என்னோட வாய்ஸ் பிடிச்சி போயிட்டு அவங்க கேட்டாங்க, உங்கள் டாட்டர் வந்து ஹார்மனிஸ்லாம் பாடுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்பாவும் கேட்டிருந்தாரு, எங்கள் டாட்டருக்கு ஏதாச்சும் வேறு சான்ஸ் இருந்தால் கொடுங்க அப்படின்னு. ஹார்மனிஸ் கேட்டவுடனே ஓகேப்பா, நான் பட் எனக்கு ஹார்மனிஸ்னால் எனக்கு தெரியாது, என்னன்னு தெரியாது. அப்புறமா அவங்க ஒரு நாள் கால் பண்ணிவிட்டு கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு பாடினது வந்து சாய்பாபா ஒரு டிவோஷன், வீரமணி கண்ணன் சார் அவர்களோட மியூசிக்கில். நான் அப்புறமா கல்பனா ராகவேந்தர் அவங்களோட மிஸ் அம்மா சுலக்ஷனா சம்பத்தா அவங்கள, சுலக்ஷனா ஆண்டி அவங்க, இன்னொரு வைஜெயந்தி அவங்க ஒருத்தவங்க. அதுதான் எனக்கு அவங்க வெறும் ரொம்ப சீனியர், அவங்க ராஜா சார் கிட்டலாம் பாடினவங்க. பக்கத்துல நின்று டேக் சொன்னோடனே அந்த டேக், அந்த மானிட்டர், இதெல்லாம் அந்த லாங்குவேஜ்லாம் வந்து டிஃப்ரெண்டா இருந்தது. நான் ஐ வாஸ் 13 அது மாதிரி தான் இருக்கும், 14 அது மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பயமும் இருந்தது. அதுக்கப்புறமா அவங்க ஷோல்டர் தட்டி கொடுத்து இல்லைம்மா பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பாட வச்சாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே எல்லாருக்குமே இந்த பொண்ணு நல்லா பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் ஒரு பிளேபேக் சிங்கரா வந்தேன். முதல் திரைப்படங்கள்ல ஹார்மோனி சிங்கரா அறிமுகமானது எப்படி வந்தீங்க? எந்த இசையமைப்பாளருக்கு பாடியிருந்தீங்க? எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை. தமிழ்னு சொல்கிறத தவிர நிறைய வாசுராவ் சார், தெலுங்கு, அவங்களுக்குலாம் இந்த டப்பிங் மூவிஸ்லாம் நிறைய அப்போதான். அதான் எனக்கு அப்போது இது என்ன மூவியா இல்லை வந்து ஒரு ஆல்பமா இல்லை வந்து டிவோஷனலா எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் கூட்டிகிட்டு போவாங்க. அப்புறமா சிங்கர்ஸே வந்து இது மாதிரி ரெக்கார்டிங் இருக்கு கூடவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா எனக்கு நினைவு தெரிஞ்சு பாடினது வந்து வாசுராவ் சார் அவங்களோட ரெக்கார்டிங், அப்புறமா கோட்டி சாருக்கு அப்படியே ஒரு லிங்க் அப்படியே கிடைச்சி அது மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ். முதல்ல தமிழுக்கு நீங்கள் முதல்ல உங்களோட தெலுங்கு பாடல் தான் ஆச்சு இல்லைங்களா? ஃபஸ்ட்டு தெலுங்கு இல்லை, ஃபஸ்ட்டு அமுதேன்ற ஒரு மூவி தான் என்னோட ஃபர்ஸ்ட் பிளேபேக். சுனில் ஜேவியர் அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு பிளேபேக் சிங்கர். ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பிரியான்னு ஒரு பேர் வரும்போது அவர் தான் என்கரேஜ் பண்ணார். பட் அந்த மூவி அவ்வளோ நினச்ச மாதிரி வெளியில் வரல. அதுக்கப்புறமா தான் எனக்கு சம்திங் உனக்கும்ல கோழி வட கோழி தமிழ் ஃபர்ஸ்ட் சாங். ஸோ ஒரு சாதாரண ஒரு படம் அப்படிங்கிற அந்த படத்திலிருந்து சம்திங் அப்படிங்கிற அந்த ஒரு படத்துக்கு பாடும்பொழுது உங்களுக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது? நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இந்த படம் வந்து இல்லை முதல் படம் மாதிரி இருக்காது, இது கண்டிப்பாக வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம்? இல்லை, நான் இது வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். இது வரும், இது ஹிட் ஆகும், பெரிய லெவலில் ஹிட் ஆகும்னு. அமுதே பாடும்போது அவருக்கு முன்னாடி நிறைய அவரோட ஃபர்ஸ்ட் மூவியும், ஸோ நிறைய டெமோ பாடிட்டே இருந்தேன் அந்த மூவிக்காக. ஃபைனலாக ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து பெரிய சிங்கர்ஸ், சித்ரா அம்மா, சுஜாதா அம்மா, அது மாதிரி பாட வைக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் சுனில் அண்ணாக்கு வந்து எனக்கு ஏதாச்சும் ஒரு சாங்னாச்சும் வாங்கி கொடுக்கணும்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். ஸோ அந்த டைம்லேயே நான் வந்து டிஎஸ்பி அண்ணாக்கு ஹார்மனிஸ்லாம் பாடிட்டு இருந்தேன். அமுதே பாடிட்டு இருக்கும் போதே நிறைய தேவா சார், ஸ்ரீகாந்த் தேவா சார், தெலுங்குல கோட்டி சார், அவங்களுக்குலாம் நிறைய பாடிட்டு இருந்தேன். இப்படி பாடிட்டு இருக்கும் போது தான் வந்து நான் கவலைலாம் படலை, இந்த சாங் இப்படியாச்சுன்னு கவலைலாம் படல. ஆஸ் இட் இஸ் ஹார்மனிஸ் ட்ராக்ஸ் அது மாதிரி பாட ஆரம்பித்தேன். அட் த சேம் டைம் டிஎஸ்பி எனக்கு ஹார்மனிஸ் பாடிட்டு இருக்கும் போது தான் ஒரு ரெக்கார்டிங்கில் வந்து டக்குன்னு கேட்டார், இது மாதிரி ஒரு ட்ராக் இருக்குது, நீங்கள் பாட முடியுமா அப்படின்னு கேட்டால். ஷுவர் அண்ணா நான் பாடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். நான் அப்புறமா ஓகே, நான் அப்போ ஒரு 10 o'clock தான் ஒரு ரெக்கார்டிங் முடிஞ்சது, 9 to 9 முடித்த கையோட நைட் டின்னர் முடிச்சு ஒரு 10:30 11 o'clock தான் நைட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அது ஒரு 2 hours ஆச்சு அந்த சாங். அப்போவே முடிச்சுட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறமா கண்டிப்பாக அது பெரிய மூவி நம்மளுக்கு, அதுவும் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ட்ராக் நான் வந்து டிஎஸ்பியை நாங்கள் பாடியிருக்கேன். அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் என்னோட பெஸ்ட் நான் அங்கே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 2 weeks கழிச்சு வந்து டிவியில் ப்ரோமோ போட்டுட்டு இருந்தாங்க. அப்போது கோழி வடக்கோழி அந்த காதில் கேட்டுட்டு, ஓ நான் பாடின சாங்ல யார் பாடியிருக்காங்கன்னு தெரியல, நெக்ஸ்ட் லைனுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். அவன் என்னோட வாய்ஸ் தான் வந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறமா கால் பண்ணி கேட்டேன். சம்டைம்ஸ் வந்து ப்ரோமோஸில் நம்ம வாய்ஸ் இருக்கலாம், மூவியில் வந்து வேற வாய்ஸஸில் இருக்கலாம். ஸோ கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவே நான் கேட்டேன், இந்த மாதிரி யாரோட வாய்ஸ், அம்மா உன்னோட வாய்ஸ் தான் வச்சுருக்காங்க, சாருக்கு வந்து உங்கள் வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அப்புறமா அந்த சாங், அது அவ்வளோ பெரிய மூவி, த்ரிஷா இந்த அவ்வளோ பெரிய பேனரில் பாடுறது நிறைய ஒரு எனக்கு பெரிய பிரேக் ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்தது. ஸோ அந்த பாடல் ஒரு சில ஓகே. கோழி வடக்கோழி எனக்கொத்தி திங்குற படுபாவே,
ஆத்தி அடியாத்தி என சுத்த வைக்கிற சுதியத்தே. ஸோ இந்த பாடலுடைய வெற்றி உங்களுக்கு என்ன மாதிரியான சந்தோஷங்களை கொடுத்தது? எப்படிப்பட்ட பாராட்டுகள்லாம் உங்களுக்கு கிடைச்சது? முதல் பாடல் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த பிறகு ஈவன் நம்மளுக்கே ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, இவ்வளோ வருஷமா நம்ம பாடுறோம், நம்ம சாங் வந்து எல்லாருமே கேட்குறாங்க. ஈவன் லைட் மியூசிக்லயும் சில லைட் மியூசிக்ல இந்த சாங் வந்து ப்ளே இல்லை, நிறைய லைட் மியூசிக்ல இந்த பாடல் அண்ட் பாடி நிறைய ஸ்டேஜஸ்ல வந்து டான்சஸ்லாம் ஆடுற மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ்ல அந்த பாட்டெல்லாம் கேட்க ஆரம்பிச்சேன். ஸோ நான் பாடின ஒரு லைட் மியூசிக் ஸ்டேஜில் இப்போ நம்ம பாட்டையும் அது கேட்குற போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அந்த சந்தோஷம். அதுக்கு மேலே வந்து ஒரு ஒரு பிளேபேக் சிங்கர் ஆகி நம்ம சாங் ஹிட்டாக இருக்குன்ற ஒரு சந்தோஷமும் ஒரு நிறைய இருந்தது எனக்கு. இந்த பாடலை விட இந்தியா முழுக்க ஹிட் ஆனது அடுத்த பாடல் உங்களோட டிஎஸ்பி கூட சேர்ந்து, டிஎஸ்பி சார் கூட ரிங்கரிங்கா. ரிங்க ஆமாம். அந்த பாடல் அனுபவம் எப்படி இருந்தது? அதான் சொல்லுவாங்களே, நம்மளோட பெஸ்ட் வந்து கொடுக்க 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 எப்படி வந்து ஹிட் ஆச்சுன்னு எனக்கு அவ்வளோலாம் எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் எந்த ஒரு விஷயமும் நான் ஆரம்பத்துலேயே நான் சொன்னேன், எந்த ஒரு விஷயமும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். கோழியோட கோழி அப்புறமா வந்து நிறைய சாங்ஸ் வந்து டிஎஸ்பி எனக்கு பாடினேன் தெலுங்குல பாடிட்டு இருக்கும்போது தான் அவ ஜஸ்ட் அது ட்ராக்காக கூப்பிடுவாங்க. சம்டைம்ஸ் அது ஓகே ஆகலாம், ஓகே இல்லாமலும் இருக்கலாம். அதே மாதிரி தான் ரிங்காவும் பாடினேன். இந்த மாதிரி ட்ராக் இருக்கு வந்து பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரே டியூன், அது நிறைய லிரிக் வந்து எனக்கு கொஞ்சம் அப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவேன். லிரிக்லாம் வந்து அது ப்ராப்பராக உட்காந்துட்டு லிரிசிஸ்ட் கிட்ட, அப்புறமா சவுண்ட் இன்ஜினியர் அண்ணா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அப்புறமா டிஎஸ்பி அண்ணாவோட பிரதர் சாகர் அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பராக அதை உட்காந்துட்டு அந்த பெஸ்ட் நம்ம கொடுக்கணுன்ற மாதிரி, ஆமாம் அந்த ப்ரொனன்சியேஷன் எல்லாமே கொடுக்கணுன்ற மாதிரி. அது ஒன்ஸ் ஹிட் ஆனோடனே எனக்கு நிறைய பேர் ஃப்ரம் நம்ம சவுத்துலேருந்தே டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்லேருந்து எனக்கு மியூசிஷியன்ஸ் எல்லாமே மெசேஜ் பண்ண இருப்பாங்க, ஹியூஜ் ஹிட். எனக்கு இது வரைக்கும் யாருமே அது மாதிரி சொன்னதே இல்லை. லைக் ரிலீஸ் ஆன அன்னைக்கே நான் எதுவுமே ரிலீஸ் ஆன உடனே இந்த சாங் எப்போ, அது தெலுங்கு தமிழ்னா நம்மளுக்கு தெரியும் இந்த சாங் வந்து இவ்வளோ இதுவாக இருக்குன்னு. பட் தெலுங்குன்றதுனால அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் சரி மியூசிஷியன்ஸும் சரி ரொம்ப ஹிட்டு, பெரிய ஹிட்டாக இந்த சாங்கு ரொம்ப அழகாக பாடியிருக்கீங்க, செம்ம ஹிட்டு இங்கே அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் ப்ரைஸ் பண்ணாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது, எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷம் அது. அந்த காலகட்டத்தில் இன்னைக்கும் நிறைய கல்லூரியில் போடப்படக்கூடிய ஒரு பாடலாக இருந்தது அந்த பாடல் ஒரு 2 வரி. పోషు పోషు పరదేశి నేను ఫారెన్ నుంచి వచ్చేసాను, రోషమున్న కుర్రాళ్ళ కోసం వాషింగ్టన్ను వదిలేశాను. ఎర్ర బస్సు ఎక్కి ఎక్కి రోతే పుట్టి, ఎర్ర బస్సు మీద నాకు మోజే పుట్టి, ఎర్రకోట చేరినాక ఎదురు చూసినా రింగ 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 రే రింగ 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 ரே. அதாவது ஏதோ ஒரு மாறுதல் ஏற்படுது உங்களுக்குள்ள. இவ்வளோ நேரம் பேசும்போது அவ்வளோ அமைதியாக பேசிட்டு அந்த பாடல் பாடும்போது மட்டும் வேற ஒரு என்ன சொல்றது, உள்ளுக்குள்ள ஒரு சந்திரமுகி வந்து உட்காந்து மாதிரி ஒரு மாறுதல் ஏற்பட்டுறது. பட் அந்த உச்சரிப்பு அது எல்லாமே அந்த உண்மையான அந்த தெலுங்கு பேசுறவங்க கேட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது அப்படியே கரெக்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப ஒரு அழகான உச்சரிப்பு, அதுக்குண்டான நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம். பிகாஸ் அது ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்மளுக்கு லாங்குவேஜ் அடுத்த லாங்குவேஜ் தெரியாத லாங்குவேஜ் நம்ம பாடும்போது ஏதோ தப்பாயிடக்கூடாது, யாரும் நம்மளை சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக அதுக்கவே ரொம்ப நான் எழுதிட்டு தமிழ்ல தான் எழுதுவேன் நான். ஸோ எழுதினாலும் நிறைய முறை தப்பு பண்ணாலும் சரி ஒன்மோ போயிடலாமான்னு கேட்டுருவேன் நான். அதே மாதிரி நீங்கள் பாடி இன்னொரு ஹிட்டான பாடல் வந்து மியாவ் மியாவ் பூனை, அந்த பாடல் அனுபவம் எப்படி இருந்தது? மியாவ் மியாவ் பூனை சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அண்ணா வர சொன்னாங்க, ட்ராக் பாட சொன்னாங்க, ஏதோ டியூனும் தரல, லிரிக்கும் கொடுக்கல. அவங்க கன்சோலில் வந்து விவேகா சார் லிரிசிஸ்ட், அப்புறமா தேவி அண்ணா சவுண்ட் இன்ஜினியர் எல்லாமே அங்கே கன்சோலில் இருந்தாங்க. நீங்கள் டைரெக்டாக உள்ளே போயிடுங்க, நான் சொல்கிறேன் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நான் போயிட்டோடனே நோட்ஸ் எல்லாம் இது பண்ணி ரெடியாக நிற்கிறேன். ஓகே எழுதிக்கோங்க பிரியா, மியா மியா பூனை அப்படின்னு. அண்ணா என்னண்ணா ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் நான். இல்லை இதான் லிரிக்கு அப்படின்னு சொன்னாங்க. மியா மியா பூனை, மீசை இல்லா பூனை லிரிக்கு ஒரு 4 லைன் பாடிட்டோடனே திருடி தின்ன பார்க்குறியா திம்சுக்கிட்ட மீன் அப்படி மியா மியா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. ஓகே எனக்கு ஒன்றுமே புரியல என்னது. அப்புறமா தான் வந்து கீபோர்டு அங்கே வச்சுட்டு அண்ணா பாடினார், அங்கே டிஎஸ்பி அண்ணா
மியா மியா பூனை அப்படி பாட சொன்னாங்க. சரி நானும் பாடினேன். மியா மியா பூனை அப்படி பாடிட்டு, பிரியா இது வந்து நார்மலா பாடாம வேற மாதிரி பாட முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. எது மாதிரி நான் கொஞ்சம் பேசியா கொஞ்சம் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணா எப்படி பாடுவாங்க அப்படின்னு கேட்டாரு. கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்றது டிராகியா பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. இப்போ சொன்ன உடனே ரொம்ப லேசியா பாட சொன்னார் அவரு. ஓகே மியா மியா பூனை அப்படின்னு ஓகே. அது மாதிரி 2-3 ஸ்டைல்ஸ் பாடிட்டு அப்புறமா இந்த ஸ்டைல் பாடிட்டோடனே ஓகே இதுலயே வந்து சாங் ஃபுல்லா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்லவி ஃபுல்லா அப்புறமா எடுத்தாங்க. அதுமா இன்னொரு நாளைக்கு தான் வந்து ஃபுல் சாங் எழுதிட்டு அதுக்குமா ஃபுல் சாங் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம். அதுவும் தமிழ்ல எனக்கு ஒரு மேஜர் ஹிட் கொடுத்த ஒரு சாங். அதுவும் விக்ரம் சாரோட ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மூவி அப்படின்னு சொல்லலாம். அது இந்த மாதிரி பாடல்கள் உங்களுக்கு வெற்றி பெற்ற பாடல்கள் நிறைய பாடுறீங்க. அந்த படங்களில் நடித்த நடிகர்களோ அல்லது அந்த படங்களில் உங்களை நீங்கள் பாடி அந்த வெளிவந்த அந்த நபர்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணி பேசியிருக்காங்களா? பாடல் நல்லா வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம்? இல்லை, நான் விக்ரம் சாரை வந்து ஆடியோ லான்ச்சில் நான் பார்த்துருக்கேன். அப்போ வந்து எனக்கு பேசினார், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்கள் ஸ்டைல் அப்படி மாதிரி பேசினார். ஆடியோ லான்ச் போது அவரோட தான் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணுவோம், ஒன்றா தான் பர்ஃபார்ம் பண்ணோம். அது மாதிரி தான், வேற யாருமே ஃபோன்லலாம் அது மாதிரி பேசுனது கிடையாது. நாங்கள் இன்னும் 2 பாடல்கள் வந்து 2மே ஒரு அதுவும் அடுத்த கட்டத்துக்கு கண்ணு 2 ரங்கராட்டம் கண்ணுக்குள்ள, இந்த 2 பாடல்கள் பற்றி சொல்லுங்க. இதே ஃபார்மேட் தான். ஆக்சுவலா இது நான் எப்போதும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். இந்த இதுக்கு வந்து அவங்க சொன்னாங்க ஆர்யா 1 வந்து தெலுங்குல செம்ம ஹிட். ஆன்டே அமலாபுரம்னு மாலதி அவர்கள் பாடியிருப்பாங்க. அதே மாதிரி இது வந்து ஆர்யா 1 தமிழ்ல வந்து குட்டி வந்து ஆர்யா 1. ஸோ எனக்கு அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் வந்து இப்போ நாம தான் பாடியிருக்கோன்ற மாதிரி எனக்கு ஒரு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஸோ ஆன்டே மாதிரி இந்த சாங் வந்தா அப்படின்னு. ஸோ அப்போ சரி ஓகே, மேபி மாலதி அக்கா கூட பாடுறதுக்கு சான்ஸ் இருக்கும், பிகாஸ் அவ்வளோ ஹியூஜ் ஹிட் அது. ஸோ அது மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்தது, அந்த பாட்டு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது மாதிரி பாடினது தான் அந்த பாட்டு. என் கூட முகேஷ் அவர்கள் பாடியிருப்பாங்க அந்த சாங். நைஸ் சாங். அந்த 2 பாடல்கள் கொஞ்சம் ஓகே. கண்டு 2 ரங்கராட்டினோ கொஞ்ச நேரம் புத்து பாரு மொத்த பூமியாடும். கண்டம் 2 பக்கவாத்தியோ கொஞ்ச நேரம் தட்டி பாரு 100 தாளம் போடும். என் மேனி ஒரு தேக்குத்தான் மின்னுது பார் மூக்குத்தான், உள்ளங்கையில் ரேகையெல்லாம் சொர்க்கத்தோட மேப்பு தான். பின்னிடாத கூந்தல் ஒரு கண்டங்கரு கூற்றாலும் தான். டிய டியா டியா அரை டண்டன காடியா, கொய்ய கொய்யா கொய்யா நான் வெட்டி வச்ச கொய்யா. டிய டியா டியா அரை டண்டன காடியா, பைய பையா பையா என தின்னு போட்டு போயா. டிஎஸ்பி சார் அவரோட பணியாற்றக்கூடிய அனுபவம் எப்படி இருக்கும் ஒட்டுமொத்தமா? ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலா ரொம்ப டென்ஷன் இல்லாத ஒரு ஒர்க். டென்ஷன் இருக்கும், பயமும் இருக்கும். பட் என்னன்னா ரொம்ப கூலா அவர் இருப்பாரு. அவர் கூலா இருப்பாரு, நம்மளுக்கு வந்து அந்த பெஸ்ட் கொடுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். டிஎஸ்பி நான் வந்து எப்படின்னா, எனக்கு ஆரம்பத்துலேருந்தே கோழியோட கோழியிலேருந்தே மற்ற சாங்ஸ்லேருந்து ஒரு சாங்கும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வைப்பார். இந்த சாங் வந்து வேறு மாதிரி பண்ணலாமா, இந்த சாங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாடுங்க, இந்த ஸ்டைலில் வந்து அதே மாதிரி 100% லெவலில் டியாலோ டியாலான்னு ஒரு சாங் இருக்குது தெலுங்குல. அந்த சாங் அப்படிதான். அந்த சாங் எப்படின்னா ஒரு கேஷன் சாங். அது கேஷன் சாங்கில் ஒரு ஒரு ஐட்டம் சாங் மாதிரியும் இருக்கும். அதில் ஒரு பேஸ் ஃபீல் இருக்கும். அதில் அந்த பேஸ் ஃபீல்லையே வேற ஒரு கேரக்டர் பாடுவாங்க, இன்னொரு வாய்ஸ்ல வேற ஒரு கேரக்டர் பாடுவாங்க, தேர்ட் கேரக்டர் ஹீரோயின் வாய்ஸ். இந்த 3 வாய்ஸும் வந்து அந்த வாய்ஸ்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ வரக்கூடிய ஊ அண்டாவோ அந்த பாடலுக்கெல்லாம் முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அந்த சாங் ஆக்சுவலாக அவரே வந்து, அதுவும் சுகுமார் சாரோட டைரக்ஷன் தான் அது. ஸோ அவர் இருக்கும் போதே அந்த சாங் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வந்து வேற மாதிரி இருக்கும், அது முடிச்ச உடனே வேற வாய்ஸ் வரும், எண்ட் வாய்ஸ் வந்து ஹீரோயினோட வாய்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட் எனக்கு வந்து இதெல்லாம் பண்ணுங்க, ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர்ஸும் சரி எல்லா ஜானர்ஸையும் கற்றுக் கொடுத்து ஒரு அப்பா வந்து எப்படி எந்த ஒரு குரு மாதிரியோ அதே மாதிரி டிஎஸ்பியை நான் வந்து இது மாதிரி பாடுங்க என்கரேஜ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பர்சன் இன் மை லைஃப். சூப்பர் சூப்பர். இசைஞானி இளையராஜா ஐயா அவர்களை எப்போ சந்திச்சிங்க, எப்படி அவருடைய மேடைகளில் பாடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் பெற்றீங்க? ஹார்மனிஸ் வந்து நிறைய பேருக்கு பாடிட்டு இருக்கும் போது தான் என் கூட பாடுறவங்க சீனியர்ஸ்லாம் வந்து அங்கே பாடிட்டு இருந்தாங்க.
அப்போல்லாம் அவங்க போகிற ரெக்கார்டிங் பற்றிலாம் பேசுவாங்க. சாரோட ரெக்கார்டிங் போகிறேன், இப்படிலாம் நடந்தது அப்படிலாம். எனக்கு ரொம்ப ஆசை சார்கிட்ட போய் பாடணும் அப்படின்ற ரொம்ப ஆசை எனக்கு. இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் வந்து அவரோட இன்சார்ஜ் வந்து கால் பண்ணாங்க. இது மாதிரி, அம்மா நீ ஹார்மனிஸ் பாடுவ இல்லைம்மா, வாமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒன்றுமே புரியலை. சுபையா சார் கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு இது மாதிரி வரணுமா, காலையில் 8 மணிக்கு வந்துடுமா ஸ்டுடியோக்கு அப்படின்னு. எனக்கு ரொம்ப பயம். அப்புறமா சிங்கர்ஸ் அவங்களுக்குலாம் சீனியர்ஸ்க்குலாம் அங்கே இருந்தாங்க. அக்கா எத்தனை மணிக்கா வருவோம், பயமா இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். அவன் போனோடனே வாய்ஸஸ்ன்றதுனால வாய்ஸஸ் இருந்தாலும் சார் வந்து தனித்தனியாக செக் பண்ணுவோம். ஸோ அதுவே ஒரு பயமா இருந்தது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 2007 என்னோட ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங். என்னோட டாட்டர் அப்போதான் பிறந்திருந்தாங்க. 4 months இருக்கும். அப்போ சாரோட ரெக்கார்டிங் போகணுன்றதுக்காகவே அவங்களே கார்ல கூட்டிட்டு போயிட்டு அங்க போய் நான் பாடிட்டு வந்தேன். அது என்ன லைஃப்ல மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். சரி சார் ரெக்கார்டிங் நான் போயே ஆகணுன்ற மாதிரி இருந்தது. அந்த ரெக்கார்டிங் போயிட்டு அப்புறமா ரெகுலரா நார்மல் ஆயிட்டோன்னே ரெகுலரா அவர்கிட்ட பாட ஆரம்பிச்சேன். அப்புறமா அவரோட சாங்ஸ்ல நிறைய சோலோஸ் பாட ஆரம்பிச்சேன், ட்ராக்ஸும் பாட ஆரம்பிச்சேன். 2011 அப்போ வந்து அவர் சென்னையில ஒரு கான்சர்ட் பண்ணும் போதுதான் சாருக்கு வந்து நியூவா டீம் வந்து சரி இது பண்ணிட்டு இருக்காரு. சுபையா அங்கிள் தான் கால் பண்ணாரு. இந்த மாதிரிமா ஷோ இருக்கு, அதனால நேரு ஸ்டேடியம் நடந்தது. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கான்சர்ட். அந்த கான்சர்ட்லேயே வந்து எனக்கு 2 சாங் பாடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. 1000 மலர்களே, என் இளங்காத்து வீசுதே. இன்னைக்கு வரைக்கும் அந்த 1000 மலர்களே வந்து யூடியூப்ல வந்து பார்த்துட்டு எத்தனையோ பேர், இன்னைக்கு காலையில கூட ஒருத்தவங்க அந்த லிங்க் அமிச்சிட்டு எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். அது ஏறக்குறைய ஒரு 10-11 வருடங்களுக்கு. ஆமா ஆமா ஆமா. அதுவும் அதுதான் எனக்கு தெரிஞ்ச ராஜா சார் ரொம்ப வருஷம் கழிச்சு சென்னையில பண்ணாங்க. ஆமா, சென்னை ஷோ. அதுவும் முக்கியமான ஒரு ஷோ. என்னன்னா எல்லா சிங்கர்ஸும் அங்க இருந்த ஒரு, அது ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட். எல்லா மேஜர் சிங்கர்ஸும் இருந்தாங்க. சினிஃபீல்ட்ல இருந்த அத்தனை மியூசிஷியன்ஸும் அங்க இருந்தாங்க. டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாமே இருந்தாங்க. எல்லாருமே இருந்தாங்க. எப்படி இருக்கும் அவர்கிட்ட ஹார்மோனி பாடும்போது? எப்படி அந்த அனுபவங்கள் பத்தி? பயம் இருக்கும் ரொம்ப. அந்த பிரசாத் ஸ்டுடியோவுக்கு அந்த வாசல் நம்ம உள்ள என்டர் ஆகும் போதே அந்த ஒரு வைப்ரேஷன் இருக்கும்ல, அந்த பயமே வந்து பாடி முடிக்கிற வரைக்கும் இருக்கும். சார் பார்த்தா எல்லாமே கோவப்படுவார் அப்படின்னு இல்லை. அவரு சொல்லி கொடுக்கறத கரெக்டா நம்ம பாடிட்டோம்னா ஓகே. தேவையில்லாம அது வந்து எக்ஸ்ட்ரா பாடுறதும் அவருக்கு பிடிக்காது. அதுதான் அவர்கிட்ட. மறக்க முடியாத அனுபவம் ஏதாவது அவர் சொல்லி கொடுக்கும் பொழுது நடந்தது உண்டுங்களா? நான் ட்ராக்கு இது மாதிரி சின்ன சின்ன சாங்ஸ் எல்லாம் அவருக்கு பாடிட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க. பாட்டு சொல்லி கொடுக்குறவங்க வாசுவண்ணான்னு இருக்காங்க. அவங்க வந்து சொல்லி கொடுக்கும்போது என்னோட பிகினிங் ஸ்டேஜ் அது சார் பாடிட்டு இருக்கும்போது. அப்போது சார் ஒன்றும் வரலம்மா, சார் பாட்டு பாட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் கண்ணு மூடி இப்படி கஞ்சோலில் கேட்டுட்டு இப்படி எதுவும் நான் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு கண்ணு திறந்து பார்த்தா சார் நின்றுட்டு இருக்கிறாரு. பார்த்துட்டு எனக்கு கண்ணுலேருந்து தண்ணியாக வருது. எனக்கு பயம் வேற. எனக்கு ஆமாம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். சார் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப இது மாதிரி நம்ம சோலோ பாடுறத அவர் கேட்குறாரு. அந்த ஒரு மூமெண்ட் வந்து லைஃப்பில் வர மறக்கவே முடியாது. அது அவருக்காக நீங்க பாடிய அந்த நிகழ்ச்சியில பாடிய அந்த பாடல். ஓகே. 1000 மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள் பாடுங்கள், காதல் தேவன் காவியம் நீங்களோ நாங்களோ, நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள், 1000 மலர்களே மலருங்கள். இந்த பாடல் நீங்க பாடின பிறகுதான் கண்ணதாசன் ஐயா பற்றி பேசுவார். ஆமா ஆமா. அவர் எப்படி பாடல் எழுதுவார் அப்படிங்கிற பத்திலாம் பேசுவார். ஒரு சில உங்களை கவர்ந்த இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பாடல் ஏதாவது ஒரு சில பாடல்கள்? நிறைய சாங் இருக்கு. என்ன உங்களுக்கு பிடிச்சது அப்படியே பாடுங்க. என்னுள்ளில் எங்கோ எங்கும் கீதம், என்னுள்ளில் எங்கோ எங்கும் கீதம் ஏன் கேட்கிறது, ஏன் வாட்டுது, ஆனால் அதுவும்
கீதம் ஏன் கேட்கிறது? அப்படி கேட்கும்போது அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாமா? ஒரு ஒரு அருமையான பாடல்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங், யாராச்சும் கேட்டாலே வந்து டக்குன்னு வந்து முன்னாடி நிக்கிற ஒரு சாங் கூட சொல்லலாம் இந்த பாட்டு. Breakup. Let's break up.